ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து 16ஆம் நோன்புக்கும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு. இப்போ தான் வாப்பா ஒருத்தருக்கா கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கரெக்டாக 4 மணி அலாரம் அடித்த உடனே நமக்கு முழிப்பு தட்டு. நைட்டு லேட்டாக தூங்கினாலும் பரவாயில்ல, அலாரம் அடித்து எந்திரிச்சிருவேன். அது நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சரி வாங்க முன்னாடி போகலாம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். ஏம்மா இன்றைக்கி என்ன சாப்பாடு? தக்காளி சோறா? தக்காளி சோறு, உருளைக்கிழங்கு பொரிச்சு. தக்காளி சோறான். தக்காளி சோறு ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக. இன்னும் தம்மில் போடுற மட்டும் தான் பாக்கியா? இந்த தம் போடுறதுக்கு கல் சூடாகிட்டு இந்த துண்டு மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பழையதாக யூஸ் பண்ணுறீங்கல்ல, இதேமாதிரி ஒரு 50 பீஸு இது ஒரு. அவ்வளோதான் மக்களே, தம் போட்டாச்சு, முடிஞ்சு. உருளைக்கிழங்கு இப்போ தான் கட் பண்ணிருக்காங்க. உருளைக்கிழங்கும் பொரிச்சிட்டா முடிஞ்சிச்சு. சரி ரைட்டு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். பக்கத்தில் வந்து டீ இருக்கு. டீ நேற்று குடிச்சு எனக்கு தூக்கமே இல்லை. எனக்கு டீ வேணாம்மா. ஆமாம் அப்பா, நேரத்தில் போய் போண்டா வேண்டும். போண்டா வேணும்மா? போண்டா வாங்கிட்டு வந்துடுறேன். டீ நேற்று போண்டா காசைப்பட்டு குடிச்சு எனக்கு 10 மணி ஆகிட்டு. போண்டா வேவலை வேண்டாம் விட்டு போண்டா நேற்று வந்து தானே இருந்துச்சு. போட்டு போராடி ஃபைனலி எப்படியோ வந்து ஒரு வழியாக கொஞ்சம் லைட்டாக தூங்கினேன். மறுபடியும் 11 மணிக்கு முழிச்சிட்டேன். 10 மணிக்கு தான். சரி, இப்போ தான் நிசாலாம் வரா இருந்துச்சு. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். போண்டாவும் வாங்கிட்டு வந்துடுறேன். தக்காளி சோறு ரெடி. தம் போட்டு இறக்கியாச்சு. 2 எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. சரி, ஒரு ஓரமாகவே எடுத்துப்போம். தயிர் வந்து இல்லை, தயிர் போய் பார்த்துட்டு வந்தேன். வெங்காயம் மட்டும் இருக்குது. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. கொஞ்சமாகவே வச்சு சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டு தேவையான எடுத்துக்கலாம். நேற்று லாகில் பார்த்துருப்பீங்க, பொரோட்டா சாப்பிட்ருப்பேன். கொஞ்சம் லைட்டாக நெஞ்சுக்கிறீங்க. பொரோட்டா திண்டது இதான் திங்க மாட்டேன். பொரோட்டா 3 பொரோட்டா திங்க முடியலங்க. எங்கே போய் அங்கே போயிருக்க தயிர்? இங்கேயா? இப்போ பக்கத்து கடை இருக்கும்ல, அங்கே தயிர் இருக்கான்னு கேட்குறதுக்கு போயிருக்காங்க. ஆனால் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ போயிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல. எலி போட்டு தயிர் இருந்தால் கொடுங்க வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேண்டாம் தான் சொன்னேன். சரி ரைட்டு, சாப்பிடுமா? டேஸ்ட் பார்ப்போமா? என்ன வாங்கியாச்சா? எலி போட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பாருங்க, பக்கத்தில் உள்ள தூங்க விடாமல் எழுப்பி தயிர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டிலே ஒரு 2 வீடு தள்ளி தான் இருக்குது. பக்கத்தில் தான். யாருன்னு சொன்னால் இங்கே தெரியாதுல்ல அவ வீடியோவுக்கு. கிண்டலை ஓரமாக தான் எடுத்துருக்கேன். கிண்டி இதாகிட்டுண்ணா என்ன சார் கிண்டணும்னு தெரிஞ்சா கிண்ட மாட்டியா? பார்த்து தான் இருந்தா திடீர்னு கிண்டிட்டோன்னு வைங்க, எல்லாத்தையும் போட்டு கிண்டிட்டு திட்டிட்டீங்கன்னா கிண்டணுமா கிண்டக்கூடாதா? யாரும் ஓரமாக எடுக்கணும் நீங்கள் தானே சொல்லுவீங்க. இந்த தான் போனேன், எதுக்குது அப்படின்னு ஓரமாக எடுப்போன்னு எடுத்துட்டேன். கிண்டிக்கிட்ட இனி வந்து ஓரமாக எடுக்கணும். ஒரு கிண்டுக்கு அப்புறமா ஓரமாக டைம் ஆயிட்டு வாங்க.
அப்புறம் வந்து பின்னாடி தெரியுதா போண்டா வாங்கிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டியாம்மா? மக்களே யார் வந்திருக்கா தெரியுதா? என்ன தம்பி நோம்பிக்கு வந்திருக்கியா? ஆ அமைஞ்சல் ஆமாம், நோன்பு வைக்க வந்திருக்கார் தலைவர். இவ்வளோ நாள் நோன்பு திறக்கிறத மட்டும் நோன்பு வைக்கிறதுலன்னு தெரிஞ்சிட்டா காலையில் சாப்பிட்டு தான் நோன்பு வைப்போம். இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம் சாயங்காலம் வரைக்கும். புரியுதா நோம்புனா? இன்னைக்கு நீ இதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது, தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். ஓகே? ஆ சரின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் தண்ணி பழத்தை எடுத்து திண்டியப்பா இன்னைக்கு வீடியோவில். என்னடா பண்ணுற? போண்டா தின்றுட்டு இருக்கேன். இந்த பையலுக்கு குளிர் தான். இந்த வயசில் என்னப்பா குளிர் உனக்கு? இது வாலிப வயசுப்பா, இதெல்லாம் குளிரலாமா? வயசானவங்களுக்கு தான் குளிரும், அப்பாவுக்கு தான் குளிரும். டீ போண்டா, நீ டீ குடிக்க மாட்டேன், போண்டா தொட்டு திண்டுட்டு டீ வச்சுருவேன், அவ்வளோதான். அதுதான் சின்ன கிளாஸில் பாதி தான் வாங்கியிருக்கேன்ப்பா. நேற்று தூக்கம் வர மாட்டேன்ட்டு 10 மணி ஆகிட்டு உட்காந்து போராடி. சரி மக்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு, தொழுகை போயிட்டு இன்றைக்கி சும்மா தொழுகைக்கு வர எந்திக்க வச்சுக்கிறோம். சாப்பிட்டு நியத்து வச்சுருவோம். வாங்க தொழுகைக்கு வருவில்ல? ஸ்கூல்னால் சும்மா தொழுகை இருக்குல்ல, நீ வந்துடுவ. ஃபுல் டே ஸ்கூலா போச்ச? ஏன் ஃபுல் டே ஸ்கூல்? டான்ஸா? என்ன டான்ஸ் ஆடுற? என்ன பாட்டுக்கு? என்ன பாட்டுக்குல டான்ஸ் ஆடுற? உனக்கே தெரியலையா? அது எப்படி ஒரு சும்மா பாடி காட்டு. அதான் இங்கிலீஷ் பாட்டை பாடி காட்டு. சும்மா பாடி காட்டுப்பா, ஒரு லைன்னு பாடுப்பா. ம் நவைத்து சௌமகதீன் அன்னதாயி பர்லி ரமலானி ஆதி சனத்தி லில்லாயி தாலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலான நோன்பை அல்லாவுக்காக நோற்க நியத்து செய்கிறேன். அல்லாவுக்காக. சரி மக்களே, நியத்து வச்சாச்சு. நல்லபடியாக தொழுகைக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலான்னு. சரி, என்னப்பா நோன்பு வச்சிட்டியா? இனி எதுவும் சாப்பிட மாட்டேன், இல்லை தண்ணி மட்டும் குடிச்சுக்கணுன்னே. கையில் என்னது எதுவும் சாப்பிட மாட்டேன்னு கையில் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். இல்லை நீ சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்ட்டு. ஈசான் வந்து நோன்பு வச்சுட்டான், முதல் நோன்பு. ஈசானோட முதல் நோன்பு. இந்த லைட்டாக போண்டா தந்துக்கிட்டான், அவ்வளோதான். வேற சும்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். வாங்க, டைம் ஆகிட்டு. சும்மாக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து 3வது ஜும்மா இந்த ரம்ஜானோட. இது இதில் வந்து ஒரு 2 பார்சல் வேறு வந்திருக்கு. இந்த பார்சலை ஜும்மாவுக்கு போயிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னே. மக்களே, கறி சாப்பிட்டுட்டு இருக்கான். நாங்கள் வந்து பார்சலை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த பார்சல் தான் வந்துருந்துச்சு. பாப்பாவுக்கு பார்சலை சீக்கிரம் ஓப்பன் பண்ணணுமா, ஏன்னு உள்ளே இப்போ காட்டுறேன். இது வந்து என்னென்னா மைக்ரோ ஃபைபர் க்ளீனிங் கிளாத் மாரி. இப்படி எடுத்து இப்படி கிழித்து இந்த கிச்சனுக்கு துடைக்கிறதுக்கு இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வாஷபிள், எவ்வளோ வேணால் வாஷ் பண்ணிக்கலாம். 50 ரோல் இருக்கும். இப்போ பழைய துணி அது இதுன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதனால் இது ஒரே துணி இங்கே துடைக்கிறதுக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை 5000 டைம் கூட வாஷ் பண்ணிக்கலாம். ரீயூஸபிள். சரியா? அந்த கிளாத்தை வாங்கியிருக்கோம். அப்புறம் இது வந்து மைக்ரோ ஃபைபர் துண்டு வாங்கியிருக்கேன். அது எனக்கு இதுதான் வாப்பாக்குள்ளே செருப்பு. ஆர்த்தோ ஸ்லிப்பர் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அக்கு பஞ்சர் இந்த இதோட வர்றது, சுகர் இருக்குல்ல அதுக்காக வர்ற செருப்பு. பரவாயில்ல, புதுசாக வந்துருக்கு. பாப்பாவுக்கு இந்த கலர் வேணுமா?
கொஞ்சம் கருப்பாக இருக்குல்ல, இதுனா கொஞ்சம் கலரு பளிச்சுன்னு தெரியும்ல, அதனால் இந்த கலரை வந்து சூஸ் பண்ணியிருக்கு. அப்பா எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் இருக்குல்ல, பெருசாக இல்லாமல் டைட்டாக பிடிக்கணும், சின்னதாக வேணும்னு பார்த்து 1 மணி நேரம் உட்காந்து பார்த்து இந்த செருப்பை ஃபைனலாக சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த முள் வச்சு உங்கள் வீட்லேயும் பேரண்ட்ஸ் இருந்தால் இந்தமாரி முள் வச்ச செருப்பு, அப்புறம் அது கொஞ்சம் இதாக உள்ள செருப்பு வாங்கி கொடுங்க. ஓகே, இது வந்து இவ்வளோ நாள் நான் வீட்டை தூத்துத்தானே இருந்தேன். இப்போது நோன்பு டைம்னால துடைக்கலான்னு பார்த்தா வீட்டில் மாபே இல்லை. அப்போ தான் வீட்டில் மாப்பிள்ளைன்னு தெரியுது. எங்கே இதை காணோம், கத்தியை காணோம், இதாக இருக்குது. அதோட தான் பார்த்தீங்கன்னா இது என்னது, உனக்கு தான், உடனே என்ன பாரு, உனக்கு இல்லைப்பா, வீடு துடைக்கிறது. நீ தொடச்சி விடணுன்னே நீயே க்ளீன் பண்ணிடுவீல வீட, என்னன்னு பார்த்துக்கிறியா? ஐயோ இது பட்டெக்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி பட்டெக்ஸை திறந்துட்டேன். புது பீஸாக இருக்கணும், ரிட்டர்ன்லாம் இருக்கக்கூடாது. வேண்டிக்கோ, தூக்கு, அப்படியே கொண்டு போயிரு. இதோட ரேட்டு வந்து 1100 1069 வந்துச்சு. இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் இதில் வேணால் முடிஞ்சால் வந்து டேக் பண்ணி விட்றேன், இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அமேசான் லிங்க் போட்டிருக்கேன், சரியா? அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி எந்த ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், எனக்கு அதிலேருந்து ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். ஆனால் அது உங்களுக்கு என்ன, நீங்கள் அதை கிளிக் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணாலும் என்ன அமௌண்ட் இருக்கோ அதே தான் உங்களுக்கு வரும். அமௌண்ட்லாம் கூட அதை கிளிக் பண்ணுறதுனால, சரியா? கிளிக் பண்ணி அமேசானுக்குள்ளே டேரெக்டாக போயிடும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டிலு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த இருக்குல்ல பையன் நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரி இதுனா ஆர்வம் ஆயிடுவாப்பில். அங்கே மட்டும் நான் துடைக்கணே, அதை க்ளீன் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்ட்டு இவ்வளோ வந்துடுவாங்க, சாட்சி வந்துடுவாங்க. இது வந்து இந்த இருக்குல்ல, இப்படி ஃபஸ்ட்டு உள்ளே இதை வச்சு இது பண்ணோன்னு வைங்க, உள்ளே கிறுக்குன்னு இப்படியே சுற்றும். க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்ப்போம், ஒர்க் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கிடுவோம். நல்லா தான் இருக்குது, இப்போதைக்கு எதுவும் டேமேஜெலாம் இல்லை. சரி மக்களே, இப்போ அடுத்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷூட் இருக்குது. நாங்கள் வந்து திருப்பி டிஎஸ்எஃப்கே போகணும். அந்த வீடியோலாம் இன்ஸ்டாவில் வரும். இன்ஸ்டா ஃபாலோ பண்ண பாருங்கள், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் போயிட்டு ஷூட்டை முடிச்சுட்டு வந்துடுறோம். டடா பாய். புதுசான வந்திருக்கு, புதுசு தான், எதுவும் பிக்கலை. எல்லாம் பூஸு, எதுவும் யூஸ் பண்ணாவே டேமேஜ் ஆகாது தான் வந்திருக்கு. ஓகே, இதுன்னு இப்படி ஒன்று இப்படி தூக்குது, ஒரு ஹேண்டில் தான் வருமா? தண்ணி ஊற்றும்போது கரெக்டாகிருமா? வெயிட்டுக்கு அங்கிட்டு இருக்கிறதுனால இதாக இருக்கும். அப்படி இது வந்து இந்த இப்படியும் பிடிச்சி இப்படி இழுத்துருக்கலாம். கீழே அடியில் வந்து வீல் இருக்கும். ஸ்வைங் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் வாங்கியிருக்கேன். இதுலேயே பிளாஸ்டிக் உள்ளதெல்லாம் இருக்கும். சரி வேண்டாம், ரொம்ப நாள் கிடக்கணுன்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ளதாக பார்த்து வாங்கியிருக்கோம். சரி மக்களே, வண்டி அவனுக்கு வண்டி கிடச்சிட்டு ஜாலின்னு விளாண்டுட்டு இருக்கான். இதில் வந்து அந்த லைட்ஸெல்லாம் எது தேவையோ அதை ஊற்றி வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து ஊற்றாமல் அதுலேயே ஒரு இது இருக்கும், கிறுக்குன்னு வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். சரா என்னங்க, செருப்பு போட்டு பாருங்க. ஆமாம், பெருசாக இருக்கா? அப்போ 5 போட்டிருப்பேன், 5 இருந்துச்சே. 5 செட் ஆகாது, இதே கரெக்டாக இருக்கு. சும்மா சொல்லுது. இதுக்கு மேலே சின்னது எப்படி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு? அது காலிலேருந்து உருவக்கூடாது அப்படிங்க. நடந்து பாருங்கள், நடந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். பரவாயில்ல, ரிட்டன் இருக்குது, நல்லா இருந்துச்சா வச்சுக்கலாம், இல்லை சைஸ் சின்னதாக வேணும்னோ இதுனாலும் இது பண்ணிக்கலாம். வார் டைட்டாக தானே இருக்குது. அது வார் டைட்டாக வேணும்னே பார்த்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டுல, ரொம்ப மணி நேரம் உட்காந்து அந்த சின்ன வாரம் இருக்கிறத பார்த்து போட்டிருக்கோம். என்ன மடங்கி கையை உள்ளக்குள்ளே விரல் மாட்டிட்டாம்பா, அதை காட்டுறதுக்காக அதை உருவாமல் இவ்வளோ நேரம் வச்சுருக்கான். இங்கே பாருங்க, ஆமாம் 5 வேணும்னாலும் இருக்குது இதில். இது போதும்ல? உங்களுக்கு கால் உள்ளே விட்றது இப்படி கரெக்டாக இருக்கா? அது லென்த்து கரெக்டாக தான் இருக்குது, லேசெல்லாம் இல்லை, அது கரெக்டாக இருக்குது. கால் உள்ளே போகாது இல்லை,
கால் உள்ளே போகாமல் இருக்கக்கூடாது. சரி உருவலை இல்லை, கால் இப்படி உதறி பாருங்க. சரி உருவாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதுதான் கரெக்டாக இருக்குது. மைக்ரோ ஃபைபர் டவல் எலஸாக இருக்குண்ணே, எலஸாக இருக்குது. அந்த பெரிய இது இல்லாமல் இது எவ்வளவு கம்மி தான், 250 ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு. நம்ம அந்த டவல் கூட 700 800 காட்டனு அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து தண்ணி நல்லா உரியும் கடகடண்டு. அது இல்லாமல் முடி வந்து அது வெயிட்டாக இருக்குது உரியுதில். எங்கேயும் டூரு வெளியே போனோன்னு வைங்க, அதுவே முக்கால்வாசி இடத்த ஒரு சூட்கேஸில் பிடிச்சிருது. இதுன்னு வைங்க ரொம்ப சின்ன இடத்த தான் பிடிக்கும், சிம்பிளாக வச்சுட்டு போயிடலாம். அதனால தான் சரி ஒன்று ட்ரையல் போப்போம் அப்படின்னு இதை வாங்கி வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு ரிவ்யூலாம் நான் அப்புறமா லாகில் கண்டினியூவாக சொல்கிறேன். சரி போகலாம், இப்போ வாங்க ஷூட்டுக்கு போகிறோம். அப்புறம் அந்த துண்டில் வாங்கினீங்கன்னா ஒரு டைமு துவைச்சிருங்க, துவைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க சரியா. ஃபஸ்ட் டைமு புதுசாக தான் துடைப்பேன், துடைக்காதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. ஆமாம் ஆமாம், சுகர் பேஷண்ட்லாம் இருக்கீங்கன்னா சாப்பிட்டு ஒரு 10 சாப்பிட்ட உடனே 5-10 நிமிஷம் வாக்கிங் போகணும். போயிட்டீங்கன்னா சுகர் ஸ்பைக் ஆகாது சரியா. என்ன பண்ணுறான் இந்த பையில பாருங்கள். இல்லை இது லாடுற பொருள் இல்லை, வீடு துடைக்கிற பொருள் இல்லை. போதும்பா வண்டின்ட்டு லாடுறான், நான் லாடுறேன். இது ஒர்க்காக தான் பார்த்தா நான் லாடுறேன் சாச்சான்ட்டு 4 வாங்கிக்கிட்டான். அவ்வளோதான் போதும், விட்டு வா. நல்லா இருக்கு. இது தண்ணி வச்சு தான் சுற்றணும், தண்ணி வைக்கும் போது தாரேன் அப்போ சுற்று, இப்போ சுற்றாது. ஓகே லின் ஃப்ரீன்னு சொன்னாங்க, ஆனால் இதை பிக்கும் போதே லின்ட் வருது. இந்த சிலட்டு எப்போ பிக்கும் போதே வருது. ம் இருக்குல்ல, ஜஸ்ட் இப்படி யூஸ் பண்ணி சின்னதாக வந்து நார்மலாக க்ளீன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு போட்டு வச்சுக்கலாம். இது வந்து வாஷபிள் தான். கிச்சனுக்கு துடைக்கிறதுக்கும் இப்போ ஏதாவது தூக்குறதுக்கும் இப்படி பிடிச்சி இப்படி சிம்பிளாக தூக்கிடலாம். இல்லை க்ளீன் பண்ணணும் அந்த அடுப்புகளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இதுகளுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். 50 பீஸ் வரும். எவ்வளோக்கு வாங்கினேன்? 250 ரூபாய் என்னமோ வாங்கினேன். நான் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்து. இது மூஞ்சி துடைக்கிறதுக்கு இல்லைப்பா, மூஞ்சி துடைக்கிறது அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து தான். அதனால் இது பண்ணாத துடைக்கூடாது, கை இப்படி டக்குன்னு உட்காரவங்க கொஞ்சம் நீட்டாக இருந்துக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி மக்களே போயிட்டு வரோம். மக்களே ஒரு செய்தி இருக்குது உங்களுக்கு, சம்பவம் இருக்குது. சம்பவம் என்ன சம்பவம்? என்ன நீங்கள் சும்மா போட்டுக்கிட்டு நிஷா அருமி ஏதோ சமையலில் பெருசு அப்படி இப்படின்றீங்க. உங்கள் நிஷாவுக்கு ஒரு தேங்காய் உடைக்க தெரியலை. என்ன வேலை? ஒரு கிள்ளி எடுக்க தெரியல தேங்காவை. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க, இப்போ காட்டுறேன். எல்லாம் மனசை திடமாக்கிக்கோங்க நிஷா ஃபேன்ஸ். போட்டாங்க வரமா குத்த போட்டாங்க. அது என்னது, என்ன பண்ண நீயே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணு. தேங்காவை கீரைன்னு சொல்லி கத்தி வச்சு இப்படி எடுத்தனா சரக்குன்னு கத்திக்குள்ளே போய் கத்தி எடுத்து நல்லா குத்திட்டு ரத்த கபகபன்னு வந்துச்சு. நோம்பு முடியுமா முடியாதா அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் நோம்பு முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரத்தம் வந்தால் நோம்பு முறிஞ்சிரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது வந்தால் முடியாது. மாத்திரை கீத்திரலாம் நீங்களாம் கெட்டு மட்டும் போட்டு வந்திருக்கா, ஊசி போட்டுட்டு. டிடி போட்டியா? டிடி போட்டு வந்திருக்கா. இப்போ நோம்பு இன்னும் முறிக்கலை, நோம்போட தான் இருக்குது. இப்போ நோம்பு முறியுமா முடியாதா அப்படிங்கிறத சொல்லுங்க என்ன சரியா. நான் வந்து நோம்பு டயத்தில் தான் நோம்பு திறப்பேன். நோம்பு டயத்தில் தான் நோம்பு, இன்னும் நோம்பு இது பண்ணல. இது வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க. சப்போஸ் வேறு யாருக்காவது தெரியாமல் இருக்கும்ல, அவங்க நம்ம லாக் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். சும்மா சொல்லக்கூடாது, அடிச்சு விடக்கூடாது. உண்மையாக ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதை தான் சொல்லணும், புரியுதா? அதாவது இவங்க திட்டியே அந்த பிள்ளைக்கு இப்படி ஆகிட்டு, நல்லா திட்டி இதாகிக்கிட்டு டான்ஸை பற்றிங்களா. இப்போ செல்லில் ஒழுங்காக படிக்கணும், விளாடக்கூடாது கேம். ஃப்ரீ ஃபயர் விளாண்டு கெட்டு போகிறாங்க மக்களே. ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட விடாதீங்க, அது ஒரு கேமா. ஏன்னா பப்ஜி விளாட விடுங்க. என்ன ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுக்கு சும்மா இருந்தாலும். இப்போ வந்து செஸ்ஸுக்கு இறங்கிட்டாங்க. நம்ம தலைவர் கூஃபி செஸ் அவர் வந்து ஃபுல்லாக எல்லாம் போட்டதில் இருந்து செஸ்ஸுக்கு கலந்துருந்தேன். பேசாமல் நம்மளும் கூஃபி சென் ப்ரோ கூட ஒரு போட்டி போட்டுருமா? என்ன கபிசு என்ன சொல்கிற? அது கிராண்ட் மாஸ்டரா? நம்மளை மாரி ஆட்கள் இது வரைக்கும் யாரும் சம்பவம் பண்ணல. இல்லை அது அந்த இதை மெயின்டைன் பண்ணிக்கிறாப்புல. நம்ம போய் அதை வந்து உடச்சுட வேண்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம போட்டி போடாமல் இருக்கோம். சரி மக்கள், சாரிக்கு போட்டி போட போகிறேன். சாரிக்கு போட்டி போட போகிறேன். சாரிக்கு போட்டி போட போறியா?
ப்ரோ கம் டு தூத்துக்குடியும் போட்டிங்களா? நீ தான் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா, அமேசானில் பிளேட் ஆர்டர் போட்டிருக்கான். அது அமேசானில் ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வரும்ல, எத்தனை நாளில் வரும்ண்டு. அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் எப்போ வரும் சீக்கிரம் அனுப்பி விடுங்க அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி வச்சுருக்கேன். வாட்ஸ்அப்பில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் மெசேஜுக்கு போய் இது பையன் வாய் பேசிக்கிட்டு இருக்கேன். பழப்பத்தல் இன்னும் ஒன்றுமே பண்ணல, மாவு மட்டும் தான் தட்டி வச்சுருக்கா நிஷா. அவ்வளோதான், விடிஞ்சிரும். ஐயோ மேலே போயிட்டு இது வந்து நம்ம அன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சோம், இன்றைக்கி மைதா மாவில் செய்கிறோம். இதில் இன்னும் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதுவும் அதோடு இதுதான் நல்லாயிருக்கும். உண்மையை சொல்ல போனால் மைதா கெடுதல்னாலும் ஆனால் டேஸ்ட்டு வந்து இதுதான். கொஞ்சம் மைதா ஒரு ஹெல்த்தி இல்லைன்னு சொல்கிறதுனால அது சரி. நீ அடிக்கிய வீடியோ இந்தவா என்ன பண்ண, சும்மா கையில் வெட்டு போட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த இனிப்பு பணியை எது பண்ணாலும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இனிப்பு கூட கிடைக்கும். அதுக்குன்னு ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா உப்பாயிரும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் இவ்வளோ இதுக்கு 1/2 கிலோ மாவுக்கு எவ்வளோ போடுறோம். தள்ளி உட்காரு, டிஸ்டர்ப் என் கை பக்கத்தில் நம்மன்னு உட்காரக்கூடாது. நான் செஃப்பு, அமைதியாக இருக்கணும். நான் தான் போட்டிருக்கேன். இந்த இப்போ தானே கண்ணு முன்னாடி போட்டேன். இல்லை ஆச்சம்மா இதிலேருந்து பாதி எடுத்துச்சு, இல்லை போடணும்னு நான் தான் போட்டேன். என்னால் உன் அம்மாட்ட கேளு, உன் அம்மா நோன்பு வச்சிருக்கா போய் பேச. நாங்களாம் நோன்பு வச்சுருக்கோம், நாங்கள் போய் பேச மாட்டோம். நீ நோன்பு வைக்கல, நீ போய் பேசுவ. மக்களுக்கு தெரியும் நோன்பு வச்சவங்க போய் பேச மாட்டாங்க, நோன்பு வைக்காத கபீஸ் போய் பேசுவான் அப்படின்னு. என்ன கபீஸ் நோன்பு அவ்வளோதானே. இப்போ என்ன சீனி போடணுமா, தண்ணி ஊற்றி இது பண்ணணுமா, இல்லை சீனி போட்டுட்டு தானே இது பண்ணணுமா? தண்ணி ஊற்றி விரவிட்டு சீனி. சரி ரைட்டு. ஒரு கரண்டிக்குமா சீனி எவ்வளோ போடுறது இங்கே வந்து பாருங்க. நீ வந்து பாருங்க, நமக்கு தெரியாது. ஒரு கரண்டி, 2 கரண்டி, 3 கரண்டி போதும்ல. இனி உங்கள் அம்மாவுக்கு எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும். கையில் அடிபட்டுருக்குல்ல, புரியுதா? கவர் வேணுமா, கை போட்டுருக்கு கவர் வேணுமா, நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கு. குளிக்கிறப்ப தண்ணி படாமல் இருக்கணும்னாங்களா, அதுக்கு கவர் இருக்கு. குளிக்கிறப்போ தண்ணி படாமல் இருக்கு, எல்லாம் ஸ்டாக் வச்சுருக்கோம். இந்த அடிபட்டு சரி. இந்த கையால் ஊற்றுவோம். ஐயோ கொட்டுங்க. ஆமாம் ஆமாம். ஐயோ என் ஃபேண்ட் இன்றைக்கி தான் எடுத்தேன் புதுசா. சார் இந்த கரண்டி தான் இருக்கணுமா, இதை வச்சு தான் கிண்டணுமா, இல்லை கையை வச்சு கிண்டிடுவா? அது டப்புன்னு இது பண்ண, அது இப்படி தான் அடித்தேன், அது பறந்து உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறதுல மாவு. நான் கையை வச்சு க்ளவுஸை போட்டு பிசைஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா போட்டு இதுதான் கஷ்டமாக இருக்குது. மாவு பிசைறதெல்லாம் இந்த இதை வச்சுலாம் வேலைக்கு ஆகாது. கையை வச்சோமா நல்லா இருக்குன்ட்டு பிசைஞ்சம்மா போட்டோமான்னு இருக்கணும். இதை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கரண்டி வச்சுக்கிட்டு கட்டஞ்சிட வேண்டியதான். ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணியாச்சு, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பணியத்துக்கு பழப்பத்தலுக்கு மாவு ரெடி. பழப்பத்தல் கோதுமையில் டேஸ்ட் பார்த்தேன், இப்போ இதில் டேஸ்ட் பார்த்துட்டு 2ல் எது நல்லா இருக்குங்கிற ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன நக்கி பார்க்க போறியா? கையை மட்டும் இப்படி இப்படி
எப்படி இருக்கு? கேசரி பவுடர் எந்த பவுடரும் போடக்கூடாது. கலருக்கு எதுவுமே சேர்க்காதீங்க. நம்ம வீட்டில் நம்ம தான் செய்ய போகிறோம். நம்ம கேட்க கலரு கடையில் விற்கிறவங்களுக்கு தான் கலர் தேவை மக்களே. சரியா? கலருக்காக உள்ள எதையுமே நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செய்கிறப்போ அழகாக இருக்கணும் இதாக இருக்கணும்னு ஆட் பண்ணாதீங்க. அது நமக்கு ஆபத்து தான். நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம், கலர் முக்கியம் இல்லை. போதும். இது பச்சையை திங்காத, பனியம் செஞ்சதுக்கப்புறம் தின்னு, வயிறு வலிக்கும். மஞ்சத்தூள் இருக்குல்ல, அது எள்ளு போல் போடுவாங்க, எல்லோ கலர். அது வாடை அடிக்காது, ரொம்ப போட்டால் வாடை அடிக்கும். கலர் ஏன்னா வேணுமா? அந்த பனியத்துக்கு மஞ்சள் கலர் தானே யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காண்டி சொல்லுவேன். வேணாம். நம்ம கலரு இதுகள் என்றைக்குமே நம்ம திடீர்னு மஞ்சள் கலர் வாடை அடிச்சிடும். மஞ்சத்தூள் சமையல் இதுன்னா பரவாயில்ல. சரி அவ்வளோ. சரி ஆஃப் பண்ணி மக்களே, பனியம் செய்கிறப்போ இது பண்ணிடுறோம். அப்புறம் இன்றைக்கி வந்து பால் பழம் அது ரெடி பண்ணுறாங்கல்ல, பால் பழம் ரெடி பண்ணியாச்சா? பழம் வாங்கி வச்சுருந்த ஏத்தம்பழம் மிச்சம் நிறைய இருந்துச்சு, பழுத்து இருந்துச்சு. அதான் இன்றைக்கி பால் பழம் பழத்தில் பழப்பத்தில் எல்லாமே இன்றைக்கி பழமாக இறங்கின காரணம் பழம் பழுத்து போச்சு, ஊட்டன்னா அழுவி போயிடும். அதனால் இன்றைக்கி அதை வச்சு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நல்லா இருக்கும்போது டிஷ்ஷை நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்ருவோம். சரியா? முடிஞ்சு. இந்த பாருங்க, அப்படியே நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதில் பழத்தை அப்படியே பழத்தை கட் பண்ணி போட்டோம் வைங்க, கடன்னு போட்டு அடிச்சிடலாம். முடிஞ்சு மக்களே. பொரிக்கிறதுக்கு எண்ணெயை வந்து ஊற்றியாச்சு. மாவும் ரெடி. பழத்தை கட் பண்ணிட்டீங்களா? இப்படி நீளமாக இப்படி பாதியாகவும் கட் பண்ணியாச்சு மக்களே. இந்த டைமு பழப்பத்தல் வந்து அப்படி கிடையாது, இந்த மாதிரி நீளமாக போட்டாச்சு. அப்போ இது அப்புறமா பொரிச்சுக்கோங்க, இது அப்புறமே பொரிச்சுக்கலாம், கம்மியாக தானே வரும். பாதி மட்டும் இப்போ டேஸ்ட்டு அவங்களுக்கு மட்டும் பொரிச்சிட்டு நமக்கு கொஞ்சம் கடைசியாக பொரிச்சோன்னா சூடாக சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். இதில் ஒரு மாதிரி இதாயிரும். முட்டையை போட்டாச்சு. முட்டை போட மறந்தாச்சு, முட்டை போட்டாச்சுங்க. இப்படி முட்டையை உடைக்கல, ஏதாவது ஒரு கெட்டு போன முட்டையாக இருந்தால் மொத்தமாக கெட்டு போயிடும்ல. தனியாக உடைச்சி தான் ஊற்றணும். அப்படி தான் ஊற்றணும். இது நீங்கள் எப்போனாலும் மக்களே முட்டையை உடைச்சி ஒரு டிஷ்ஷில் ஊற்றுறீங்கன்னா கிண்ணத்தில் வச்சு அதில் ஊற்றுங்க. இல்லைட்டின்னா வம்பாயிரும், அந்த டிஷ்ஷே வம்பாயிரும். ஏன்னா கெட்டு போயிடும். முட்டையும் வாங்கி ஊற்றியாச்சு. முட்டை ஊற்றுனீங்கன்னா நல்லா பஃப்னு நல்லா வரும். முட்டையும் போட்டுக்கோங்க. இல்லை வெஜ்ஜி அப்படின்னா நீங்கள் முட்டையை தவிர்த்துக்கோங்க. முட்டை போடுறதுல பிரச்சனை இல்லைன்னா முட்டையை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கை உள்ளே விடாமலாம் டேஸ்ட்டு இது பண்ணி நல்லபடியாக பண்ணி இது பண்ண முடியாது. கையை கழுவிக்கிட்டு நல்லபடியாக உள்ளே விட்டு இது பண்ணிக்க வேண்டியதான், முடிஞ்சு. கடைகளில் இது பண்ணுறப்போ ஒரு க்ளவுஸை போட்டுட்டு பண்ணிக்கோங்க. ஆமாம், கடைக்காரங்க அப்படின்னு பண்ணிடுறாங்க. க்ளவுஸுகள் இருக்குது அதுக்குன்னு, பிளாஸ்டிக்கு அதில் தூக்கி போட்டுட்டு பண்ணிங்கன்னா முடிஞ்சு. சுடேறிட்டா பிடிக்க முடியும். மாவு பிடிச்சி தான் இருக்கு. போதும், டேஸ்ட் பார்க்கட்டும். எக்ஸ்பிரிமெண்ட் பாய்ஸ் இங்கே வாங்க. இல்லை கபிசே, கபிசே போயிட்டாங்க போல, ஆளை காணமே. Allahumma laka sumte abika amante walaika tawakkaltu wala risike attarte adakapal minni ya Allah நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன். உன்னை ஈமான் கொண்டேன். உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன். உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன். என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாய்.
நான் தான் இருந்தேன். நீ பார்க்கலையாப்பா? ஆமா, நான் இங்கே தானே இருந்தேன். வாப்பா பக்கத்துல தான் உட்காந்துருந்தேன். இங்கதான் உட்காந்துருந்தா அம்மா காலையில் என்னப்பா தூக்கத்துல தூக்கத்தில் மாமியே பார்க்கலையா நீ? மக்களே ஃபைனலி டேச்சை வாங்கிட்டோம். நான் தான் ஞாபகம் நான் தான் வண்டி பாட்டினேன். வீடியோ ஷூட் இருக்குன்னு போனோம்ல. மாமி இங்கே உட்காந்து பார்க்கலையா நீ? இதில் உட்காந்துருந்த மாமி அம்மா அங்கே உட்காந்துருந்தாளா? மாமி இங்கிட்டு உட்காந்துருந்தா. சரி நாளைக்கு வருவியா இல்லையா அதை மட்டும் சொல்லு பிள்ளைங்க. நாளைக்கா வருவேன். ஆமா. இன்னைக்கு முடிஞ்சிச்சுல்ல, இன்னைக்கு முடிஞ்சிச்சு. இப்ப நீங்கள் நாளைக்கு அவ்வளோதான் ஆனா நாளைக்கு. தூங்கி காலை எந்திக்கும் போது தானே கேட்குற. ஆமாம் அப்பா வருவா. ஆமாப்பா ஆமா ஆமா. கிமியா டேட்ஸ் ஒரிஜினல் வாங்கிட்டு வந்தாச்சு. இது டேட்ஸ் பார்க்குறப்போ தான் சாப்பிடணுங்கிற மைண்டே வருது மக்கள். இந்த வாரம் பார்த்தா தான் டேட்ஸ் அது சாப்பிட மாட்டேன். அப்புறம் சரி அப்பா. டேட்ஸு கர்மமாக இருக்குன்னு தான் இதே வேண்டுச்சு. நீங்கள் தின்னுங்க வச்சு உங்கள் ரூமில் எடுத்துகிட்டு போய். டேட்ஸ் வந்து பார்த்தா சாப்பிடணும்னு தோணும். ம் இப்போ வாங்கிட்டு வந்தீங்க அது காஞ்சி கருவகட்டை மாரி. அதான் சொல்லிட்டு இருக்கேன் வச்சிருக்கேன் சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த பிள்ளை தரவே இல்லை பத்தியா? அதோடதான் செஞ்சேன் வச்சு எப்போ சொல்லிட்டு காலியாட்டு வைக்கிறேன். டேட்ஸே கரும மாதிரி இருக்குன்னு திங்க முடியாம டேட்ஸே திங்கலை. வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தின்னுங்க உட்காந்து. எம்மா இவ்வளோ மாரி தான் தின்னி நான் பார்க்கலாமா? டேட்ஸை ஒழிச்சு வச்சு அதுவும் நோன்பு துறக்கிறதுக்கு தான் தின்னி டேட்ஸை கொடுக்காம ஒழிச்சு வச்ச ஒரே ஆள் இவங்க தான். அந்த கிச்சன்ல தான் ஏன் இப்படி இருக்கீங்க மச்சி? சார் சரி வாங்குறது ஒரு நோன்பு துறக்கிறவங்களுக்கு நல்லா இல்லை, அது டேட்ஸை வாங்கணும் மறந்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருக்குன்னு எடுத்து கொடுக்கறது தான் ஒரு மனசு. அந்த மனசு வரணும். ஒழிச்சு வச்சுக்கிருவோம் நமக்கு. டெய்லி நாங்கள் வீட்டை சொல்லிட்டு இருக்கோமே மறந்துட்டோமே, ஐயோ மறந்துட்டோமே மறந்துட்டோமேன்னு. வாங்குறதுன்னு சொல்றது நல்லா இல்ல சொல்றது அட்டென்ஷன் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்ற கேட்டேன்னா அப்போ நீங்க என்கிட்ட நல்ல காலி பண்ணுங்க வேஸ்டா போறது குப்பையில போறது காசு கொடுத்து வாங்குனத நோன்பு துறக்கிறதுக்கு டேட்ஸே திங்காம வேற வச்சுட்டு இருந்தேன். சும்மா லைட்டாக கடிச்சிட்டு தூர தூரம் போட்டுட்டு இருந்தேன் முக்காசி டேட்ஸை. எம்மா வச்சி பத்திர கமெண்டில் வரவேற்கப்படுகிறது. இந்த மாதிரிலாம் இப்படி பண்ணுவாங்களா யாராவது? கரெக்டு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? காசு கொடுத்து வாங்கியாச்சு இப்பதான் ஒண்ணு எடுத்தா காலி ஆகிற போறோம் அது முடிச்சிட்டு வேற எடுத்து எப்படி நல்லா இல்லாதத பழக்கத்தில் தருவோம் இருங்க. எது பார்த்து பார்க்கமே குடிங்க. இப்போ வெளியே போனோம்ல அப்பதான் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கொடுத்து மச்சான். ஆனால் அந்த இதில் வாங்குறதுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லா இருக்குது மக்களே. இது வந்து நான் காம்ப்ளெக்ஸில் அந்த இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக கடைகள் இருக்கும்ல, அந்த கடையில் வாங்கினோம். இது டப்பா ஒரிஜினலு. ஆனால் இந்த கவரு பிளாஸ் அது என்னது அட்டையில் இருக்குமே. இது சேம் இது டிமார்ட்ல வாங்கி டேஸ்ட் பண்றது நல்லா இருக்காது. இது ஒரிஜினல். இது லயன் ஒரு ஒளிச்சு வச்சிருக்காது. இதா டேட்ஸை வாங்கி எப்போ வாங்குனது? கிமியா டேட்ஸு தான். போனல்ல அப்போ வாங்கிட்டு வந்தேன் இதே கிமியா டேட்ஸ் அது லைனில் உள்ளது. அது பார்ப்போம். எப்படி ஒளிச்சு வச்சிருக்காதுன்னு. இது ஓபன் பண்ணல ஓப்பனே பண்ணணும் தான் சிக்கலா. அது காலியானபடி எடுத்து வச்சுக்கலாம் டேட் இருக்கா? நல்லா இல்லாதத டேட் பாரு 2027 7ஆம் மாதம் 1 2026 இது வந்து 13/2/2026 தான் மேனுஃபேக்சரிங்க. 12/6/26 முடிஞ்சிருது. 4 மாசம் தான் டேட் கொடுத்துருக்கான். இது 1/26 7ஆம் மாதம் 27 வரைக்கும் இருக்கு. அப்ப இத காலி பண்ணி எடுத்து வேண்டாம் எங்களுக்கு அந்த டேட்ஸ் வேண்டாம். இதுக்கப்புறம் நாங்கள் அந்த டேட்ஸை திங்க மாட்டோம். எங்களுக்கு மானம் சூடு சொரணம் இருக்கு. நாங்கள் அதை தொட மாட்டோம். அது வாங்கிருக்கேன் காலி பண்ணிடுவீங்களே வாங்கினது நல்லா இல்லைன்ட்டு அதை உட்காந்து திங்க முடியுமா? எம்மா கோயப்படுத்த போடுங்க. அது இன்னும் உள்ள திங்கிறதா இருந்தால் இந்த நோம்பே முடிஞ்சிடும். பெருமை அவ்வளோ இருக்கு. அது சின்ன சின்னதாக காஞ்சி போய் கொஞ்சம் கண்டா இருந்துச்சு அவ்வளோ மறையாது. சாரியே இது கொய்யாப்பழம் ஒரு வாரத்துல இருந்தா முடிஞ்சிருக்கும் ஒரு வாரம் இல்லை. இன்னும் 2 நாளையில காலி. நான் 2-3 எடுப்பேன். நான்லாம் டேட்ஸ் திங்கிறாள் நல்லா. நான் டேட்ஸ் எல்லாம் லைட்டாக கடிச்சிட்டு சரி திங்கணுமேன்னு கடிச்சிட்டு முக்கால்வாசியே வச்சிருவேன். கொய்யாப்பழம் பால் பழம் மக்கள் No, no. நான் வரேன். வீடியோ எடுக்க மாட்டேன் இன்னைக்கு வந்து சொன்னல பழம் அதிகமாக இருக்குன்னு அது ஃபுல்லாக இருக்கா? இங்கே பாருங்க
பால் பழம் இது பால் பழம் தான். ஏன் குடிங்க ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து சரியாக போகும் குடிச்சு காலி பண்ணுங்கப்பா குடிங்கப்பா அது உடைக்க போன பிள்ளை தான் கையை குத்திட்டு தேங்காய் வந்துட்டு கை ஆமா. தேங்காய் வந்துட்டு வீக்கு தேங்காய் இது பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக வந்துட்டு அது கையில் போய் சார் போட்டு குத்திட்டேன். பாஞ்சிட்டு அப்புறம் வந்து பழப்பத்தல் நீங்க எடுத்தாங்க. திரும்ப தானே செய்வீங்க எப்பவுமே. இப்போ ஆளுக்கு தானே சரி உடைச்சிரு கீரிடும் திருவொரு மணி நேரம் அவன் மேலே கீரிடுன்னு கையில் வச்சுட்டு பழம்பொரி. ஒரு தேங்காய் தான் கொடுத்துருக்கோம் மறு தேங்காய் உடச்சி வச்சுக்கணும் பழம்புரி பழப்பத்தல் பழம்பொரி. இப்படி கட் பண்ணால் பழப்பத்தல், அப்படி கூட பழம்புரியா? பழம்புரி மக்கள் ஏற்கம்பளத்தில் அருமையாக இருக்கு. நம்ம இந்த பழத்தில் போட்டால் தான் நல்லா இருக்கும். வேற ஏதாவது போட்டால் வேறு பழத்தில் போட்டோமே இந்த பழத்தில் முன்னே தான் போடணும் நல்லா இருக்கு மக்களே. சரி ரைட்டு. அடுத்து வந்து வேறு என்ன ஜூஸு வடை தான் இருக்குது. நேற்றுலாம் வடை ஆமாம், நேற்று வடை வாங்கல, இன்றைக்கி என்னால் வடை வாங்கி நோம்பு கஞ்சி வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதா. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா மக்களே. பாய் சொல்லு.